நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி காளிதாஸ் 2 திரைப்படத்தை பற்றி விமர்சனம். கேஸ்டிங்: பரத், அஜய் கார்த்தி, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்ணதி, ஆனந்த் நாக், பிரகாஷ் ராஜ், கிஷோர். டைரக்ஷன்: ஸ்ரீ செந்தில். மியூசிக் பை சாம் சிஎஸ். ப்ரொடியூசர் பை ஸ்கை பிக்சர்ஸ். 5 ஸ்டார் கே. செந்தில், டாக்டர் என். யோகேஸ்வரன். புறநகர் சென்னையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அபர்ணதி, ஆனந்த் நாக் தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை காணாமல் போகிறது. குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் பரத் மற்றும் பவானி ஸ்ரீ விசாரணையில் அதே குடியிருப்பில் வசிக்கும் இளைஞர் அஜய் கார்த்தி மீது சந்தேகம் எழுகிறது. அவரை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது காணாமல் போன குழந்தையின் ஒரு சடலம் கிடைக்கிறது. இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அஜய் கார்த்திக் எதிராக எந்தவித ஆதாரங்களும் இல்லாததால் அவரை வழக்கறிஞர் பிரகாஷ் ராஜ் காப்பாற்றி அழைத்து சென்று விடுகிறார். குழந்தையின் இறப்பு காரணம் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டும் பரத்தின் புலன் விசாரணை ஒரு பக்கமும், அஜய் கார்த்திக் தான் குற்றவாளியை நிரூபிக்க போராடும் பவானி ஸ்ரீ அதிரடியாக பயணித்து கொண்டிருக்கும் போது அதே அடுக்குமாடி குடியிருப்பில் மேலும் ஒரு சிறுமி மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். இதனால் குடியிருப்புவாசிகளிடத்தில் அச்சம் அதிகரிக்கிறது. இந்த மர்ம மரணங்களின் பின்னணி என்ன? இதற்கு பின்னணியில் இருக்கும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை பரத் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை பரபரப்பாக சொல்வது தான் காளிதாஸ் 2. கதையின் மையக்கரு ஒரு சம்பவம் என்றாலும் அதற்காக திரைக்கதையில் பல்வேறு குற்ற சம்பவங்களை இணைத்து அதன் மூலம் பல்வேறு திருப்பங்களோடு படத்தை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்த்தி செல்லும் இயக்குனர் ஸ்ரீ செந்தில் குற்றவாளி யார் என்று கடைபிடித்திருக்கும் சஸ்பென்ஸ் மற்றும் திருப்பங்கள் மூலம் பார்வையாளர்களை சீட் நுனி உட்கார வைத்து விடுகிறார். காளிதாஸ் கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடித்திருக்கும் பரத் முதிர்ச்சியான நடிப்பின் மூலம் உண்மையான காவல்துறை அதிகாரியை பிரதிபலிக்கிறார். போலீஸுக்கான துணிச்சலோடு பயணித்தாலும் நிதானமான அணுகுமுறை மற்றும் கூர்மையான விசாரணை மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளை அனுபவம் வாய்ந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி சாமர்த்தியமாக கையாள்கிறார்கள் என்பதை தன் நடிப்பின் மூலம் பரத் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜோடி, காதல் பாட்டு, கதாநாயகன், அறிமுக பாடல் என கமர்ஷியல் ஹீரோவுக்கான எந்த அம்சங்களும் இல்லை என்றாலும் காளிதாஸ் என்ற காவல்துறை அதிகாரியை மக்கள் மனதில் பதிய வைப்பதில் பரத் சிறப்பான பங்களிப்பை வழங்கி படம் முழுவதும் பழிச்சிடுகிறார். மற்றொரு நாயகனாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் அஜய் கார்த்திக் அதிகம் பேசவில்லை என்றாலும் படம் முழுவதுமே அவரை பற்றி தான் பேசுகிறது. படத்தின் ஆரம்பத்திலேயே அமைதியான முகத்தோடும் பல்வேறு விஷயங்களை பேசும் கண்களோடும் அறிமுகமாகி கவனம் ஈர்க்கும் அஜய் கார்த்தி திருப்பம் மிக்க கதாபாத்திரத்தில் நேர்த்தியாக நடித்து ஸ்ரீபன் அந்த கதாபாத்திரத்தில் நியாயம் சேர்த்திருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கும் பூவே உனக்காக சங்கீதா எதிர்பார்க்காத கதாபாத்திரம் சிறப்பாக நடித்து கவனம் இருக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரி கதாபாத்திரம் நடித்திருக்கும் பவானி ஸ்ரீ களப்பணி பற்றி சரியாக தெரியாமல் பதவி அதிகாரத்தின் மூலம் அதிரடியாக செயல்பட்டு பிறகு அவஸ்தப்படும் ஆர்வக்கோளாறு அதிகாரிகளை பிரதிபலிக்கும் வகையில் நடித்திருக்கிறார். அபர்ணதிக்கு சிறிய வேடம் என்றாலும் திரைக்கதையின் திருப்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவனம் இருக்கும் வகையில் நடித்திருக்கிறார். ஆனந்த் நாக் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் பிரகாஷ் ராஜ் மற்றும் கிஷோர் ஆகியோரின் திரை இருப்பு படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்வையாளர்களின் கவனம் வேறு எந்த பக்கமும் திரும்பக்கூடாது என்பதை அதிகம் மெனக்கெட்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பாலா படம் முழுவதிலும் குறிப்பிட்ட ஒரு வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார். அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் புறநகர் சென்னையை பல்வேறு கோணங்களில் காட்டி அனைத்து காட்சிகளையும் பரபரப்பாக நகர்த்தி செல்கிறார். சாம் சிஎஸ் இசையில் பாடல்கள் பெரிதாக பேச வைக்கவில்லை என்றாலும் பின்னணி இசை படத்துக்கு பெரும் பலம் சேர்த்துள்ளது. அதிகப்படியான சத்தம் இல்லாமல் படம் முழுவதிலும் ஒருவித அமைதியான சூழல் இருப்பதற்கு ஏற்ப பின்னணி இசையிலும் ஒருவித அமைதியை பின்பற்றி கதாபாத்திரங்களின் உணர்வுகளை பார்வையாளரிடத்தில் கடத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் சாம் சிஎஸ். ஒரு குற்ற சம்பவத்துடன் தொடங்கும் கதையின் பயணம் பல்வேறு சம்பவங்களின் கோர்வையாக விரிவதுதான் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களின் பாணி என்றாலும் இயக்குனரின் திருப்பங்களை பார்வையாளர்கள் யூகிக்க முடியாதபடி காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் புவன் ஸ்ரீனிவாசனின் பணியும் பாட்டுக்குரியது. படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு சில காட்சிகளை மட்டுமே தலை காட்டினாலும் திரைக்கதையில் அவர்களுக்கான பங்களிப்பு அதிகம் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கும் திரைக்கதை ஆசிரியர் அரவிந்தன் ஆனந்த் கதையில் இருக்கும் ஒரு சம்பவத்துடன் பல குற்ற சம்பவங்களை இணைத்து திரைக்கதையை சிறப்பாக்கியிருக்கிறார். கதை எழுதி இயக்கியிருக்கும் ஸ்ரீ செந்தில் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற விறுவிறுப்பு மற்றும் பரபரப்போடு படத்தை வேகமாக நகர்த்தி சென்றாலும் காவல்துறையின் அமைப்பு மற்றும் அதன் பணிச்சுமை ஆகியவற்றுடன் அதிகாரிகளின் இக்கட்டான சூழ்நிலை ஆகியவற்றை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறார். படத்தின் ஆரம்பத்திலேயே கதைக்குள் பார்வையாளர்களை இழுத்துவிடும் இயக்குனர் ஸ்ரீ செந்தில் அடுத்தடுத்த காட்சிகளில் கதையை
பல அடுக்குகளாக மாற்றி ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு திருப்பம், ஒரு சஸ்பென்ஸ் என்ற படம் முழுவதையும் எதிர்பார்ப்புடன் பார்க்க வைப்பதோடு இறுதி காட்சியிலும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை வைத்து காளிதாசன் வெற்றி பயணம் 2ஆம் பாகத்தையும் கடந்து தொடரும் என்ற ரீதியில் படத்தை முடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் காளிதாஸ் 2 காவல்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய படமாக வெளிவந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.